இந்த நாளிலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் பலனோடு தைரியத்தோடு உற்சாகத்தோடு இருக்கும்படிக்கு தேவன் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். உங்களை ஆளுகை செய்கிறவர் அவர்தான். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையின்படி உங்களை நடத்தி செல்வார். ஏசாயா 64 அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். We are the handwork of God. அப்படின்னா தேவன் தம்முடைய கரத்தினால் உருவாக்கின ஒரு கருவியாக, ஒரு பொருளாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். இந்த வசனத்தில் படித்தோம், கர்த்தாவே நீர் எங்கள் பிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தேவன், உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனாக, பிதாவாக இருக்கிறார். அவர் கையில் நம்ம களிமண்ணை போல இருக்கிறோம். அவர் நம்மை வணைந்து கொள்ளுகிறார், நம்மளை உருவாக்குகிறார். எப்படி வேணுமோ அவருடைய சித்தத்தின்படி நம்மளை உருவாக்குகிறார். அவர் பிதாவாக இருக்கிறார். அவர் உருவாக்கின பாத்திரமாக நாம் இருக்கிறோம். பல நேரங்களில் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ், நிறைய திட்டங்கள், நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இவைகள் எல்லாமே நன்மையாக தோன்றும். ஆனால் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்குமா, அப்படித்தான் நம்ம யோசிக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புச்சுன்னா அது பல நேரங்களில் இருக்காது. நம்ம என்ன செய்யறதுனே தெரியாது. ஆனாலும் நம்முடைய பிளான்ஸை செய்யலாம், நம்முடைய திட்டங்களை செயல்படுத்தலான்னு தான் நம்மளுக்கு எண்ணங்கள் இருக்கும். எப்பொழுது உங்களுடைய எல்லா திட்டங்களையும் தேவனுடைய கரத்தில் கொடுக்குறீங்களோ, பிதாவினுடைய கரத்தில் கொடுக்குறீங்களோ, அவர் களிமண்ணை போல உங்களுடைய திட்டங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளை வணைந்து கொள்ளுவார். அப்போ முடிவில் என்ன ஆகுதுன்னா, பிதா விரும்புகிற பாத்திரமாக உங்களை வணைந்து கொள்ளுகிறார். நாமே நம்முடைய வாழ்க்கையை வணைந்து கொள்ள முடியாது. நாமே நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஒவ்வொரு நாளையும் உருவாக்குவதற்கு ஒருவர் தேவை. அவர்தான் உங்களுடைய தேவன். அவர் வெறும் கடவுளாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிதாவாக, தகப்பனாக இருக்கிறார். அப்போ தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை, ஆசீர்வாதங்களைத்தான் யோசிப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாத்திரமாக, நல்ல ஒரு பொருளாக, நல்ல ஒரு கருவியாக உங்களை வணைந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் அவருடைய கையில் ஒரு களிமண்ணை போல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். களிமண்ணுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயம் என்னென்னா, அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதே நேரத்தில் சப்மிஷனாக இருக்கும். அந்த களிமண் முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்து வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது தான் களிமண். இன்றைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு சின்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்னென்னா, உங்கள்கிட்ட நிறைய திட்டங்கள், உங்கள்கிட்ட நிறைய ஐடியாஸ், பிளான்ஸு, நிறைய மெத்தட்ஸு, நிறைய யோசனைகள், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கலாம். இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்து அவர் எப்படி உங்களை வணையும்படிக்கு அவர் யோசிச்சிருக்கிறாரோ, அவருடைய சித்தம் எப்படியாக இருக்குதோ அதன்படி உங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் உங்களுடைய எல்லா திட்டங்களையும் முற்றிலுமா அவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது, பிதாவுடைய பாத்திரமாக, அவருடைய சித்தத்தை செய்கிற, சித்தத்தின்படி விளங்குகிற, வாழ்கிற ஒரு பாத்திரமாக உங்களை உருவாக்குவார். அந்த பாத்திரம் விலையேற பெற்ற பாத்திரமாக இருக்கும். அந்த பாத்திரம் யாரும் பீட் பண்ண முடியாத, யாரும் தோற்கடிக்க முடியாத ஒரு நல்ல நிலையில், உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக நீங்கள் இன்றைக்கு இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் தம்முடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிக்கும்படிக்கு விரும்புகிறார். இன்றைக்கி நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு, வருகிற நாட்களில் எடுத்திருக்கிற எல்லா திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்துருங்க. அது உங்களுடைய திட்டமாக இருந்தாலுமே அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்கிறத காட்டிலும் பல மடங்கு மேன்மையாக, உயர்வாக, ஆசீர்வாதமாக உங்களுடைய திட்டத்தை அவரே நிறைவேற்றுவார். இன்றைக்கும் பிதா வணைந்த பாத்திரமாக உங்களை வைத்திருக்கிறார். இந்த பாத்திரம் விலையேற பெற்ற பாத்திரம். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆகவே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பார்க்கும்படிக்கு இன்றைக்கு ஒரு பரிசுத்தமான, ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.